என்ன மாசு? என் குழந்தை கொண்டுட்டாங்க. அந்த பாவிங்க அழிஞ்சாலும் அழிவாங்களே தவிர கடவுள் நமக்கு கொடுத்த செல்வம் நம்ம தேவிக்கு இந்த ஜென்மத்தில் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் அழிவே கிடையாது. இதெல்லாம் வெறும் கனவு. அந்த கனவு நினைவா கூடாதுன்னு தான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெயில இருக்கிற எங்க அப்பா அம்மா என்னையே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தானே எனக்கு புரியுச்சு. அவங்கள எப்படியாவது வெளியே கொண்டு பாக்கிறேன். ஒரு தடயம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு கடைசியா ஒரு வழி வச்சிருக்கேன். தேவி, இந்த டெக்ஸ்டைல் கம்பெனில 5 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த பர்னிச்சர் கம்பெனில 3 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த ஸ்டீல் கம்பெனில 2 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த ஃபேக்டரி கணக்கு எஸ்டேட் கணக்கு இன்னும் வரலமா. ஆக மொத்தம் இந்த மாசம் கூட்டி கழிச்சு பார்த்தா 30 லட்சம் ரூபாய் வருமா? 30 லட்சமா? எல்லா கம்பெனியும் லாபம் வரது காரணமே உங்களோட கைராசி தான். முதலாளி பேராசி விட தொழிலாளி கைராசி தான் முக்கியம். உங்களோட உழைப்பு தான் என் லாபத்துக்கே காரணம். நீங்க மனசு வச்சா நான் லாபத்தையும் காட்டலாம், நஷ்டத்தையும் காட்டலாம். குயிலே, என்னமா மேட்டருக்கு கூல் ட்ரிங்க் கொண்டு வா. சரிம்மா. நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. என் கணேசன் கூப்பிடுறேன், நான் வரேன். தம்சப் இந்த தாகத்தை தீக்கும், அந்த தாகத்தை தீக்கணும்னா நீ என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே. மாசம் 30 லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற மேனேஜருக்கு என்ன எப்படி மாசமாக்குறதுன்னு புரியலையாக்கும். நீங்க இந்த ஆர்ஜியோட ஒய்ஃப் தானே? அப்படின்னு அவ சொல்லிட்டு தெரியுதா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் கன்னி பொண்ணு. உங்களை மாதிரி ஒரு கட்டழகம் கிடைச்சா. என் மேல இவ்வளவு ஆசை நீங்க வச்சிருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. கனியையும் கண்ணியையும் ராத்திரியில தான் சுவைக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராத்திரியே வீட்டுக்கு நீங்க அப்ப நான் வரேங்க. ஸ்வீட் கேர்ள். இந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரணும்னா இனிமே ஆர்ஜியை கை கழுவிட்டு இவனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதா. அந்த மேனேஜரை நம்பி இந்த கான்ட்ராக்ட் காரனை கை விட்டுறாத. எல்லாம் எனக்கு தெரியும். எதுக்கு அந்த ஆள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். சிவா, பாப்பா சீக்கிரமா போ. சீக்கிரம். சும்மா வா, காட்டி கொடுத்துறாரு. பஸ்ல போறோமா ரயில்ல போறோமா? நீங்க கொலை பண்ணீங்களே, கூத்தாட்டீங்க. அவங்க 2 பேரும் வந்து படிக்கட்டுல எனக்குத்தான் பிராந்தி அடிச்சா செத்தவங்க எல்லாம் கண்ணு முன்னாடி தெரிவாங்க. உனக்கு எப்படி தெரியும் பிராந்தி அடிச்சியா? அப்ப நான் மன பிராந்தி. ஏங்க என் உண்மையான கண்ணு 2, என் கண்ணாடி 2, மொத்தம் 4 கண்ணால பார்த்தங்க. அந்த பொம்பளைக்கு கால் இல்ல, அந்த ஆம்பளைக்கு அவனுக்கு கால் இல்ல. நம்பவே மாட்டேங்கிறீங்களே, நீங்களே வாங்க. ஐயோ, அப்ப அதை ஒரு கை பார்த்தேன். களவாடித்தனமா பண்றீங்க. அடிச்ச தண்ணி எல்லாம் இறங்கிருச்சு. மேல போலாம். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. பயப்படு. நானும் வரேங்க.
ஆமாங்க வாயில மூக்குல அங்க இங்க ரத்தம் கட்டி செத்துருவீங்க. ரத்தங்கக்கு சாவரனா இல்ல ரத்தம் குடிச்சு வாழ்றனா பாருங்க. ஐயோ இவனை விட்டு நம்ம போல நெஞ்சா நம்மள விட்டு இவ போயிடுவா போல இருக்கு. தங்கு இன்னைக்கு ஊதலாமா நாளைக்கு ஊதலாம்னு பாக்கலாமா? வா. பொம்பளை பேய் மாதிரி இருந்துச்சு உடனே பாத்தீங்களா? முதல்ல படிக்கட்டுல இருந்தது, அப்புறம் கட்டிலுக்கு வந்தது, இப்ப காணோம். இதுல இருந்து என்ன தெரியுது? அது ஆவியேதான்ப்பா. ஐயோ எனக்கு பயமா இருக்கியா? நாம இங்க இருக்க வேணாமா? வேற எங்கனா போயிடலாம். எங்க போனாலும் விடாது. ஆனா என்ன ஒண்ணு செய்யாதுப்பா. நான் கொலை பண்றதுக்கு வெறும் கத்தி தானே வாங்கி கொடுத்தேன். ஐயோ நான் மட்டும் பெருசா என்னையா பண்ண? கொலை பண்றதுக்கு சின்ன ஐடியா தானே கொடுத்தேன். என்னைய ஒண்ணும் பண்ணாது. நான் தான் அவங்கள சதக்குன்னு குத்தனேன். தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் உள்ள தலனை. அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நான் இல்லன்னு பேணாத்துறீங்களே. இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. உங்க ஆயி இனிமே கத்தி எடுத்து கொடுத்தேன், அடியே ஐடியா கொடுத்தேன்னு பெணாத்திக்கிட்டு இருந்தீங்க. அவங்க 2 பேரையும் அனுப்பின இடத்துக்கு உங்களை அனுப்பிச்சவே ஜாக்கிரதை. தேவி, இந்த கேசட் இந்த வீட்டுல இருந்தா தான் யாருக்குமே சந்தேகம் வராது. நாளைக்கு பத்திரமா கோர்ட்டு கொண்டு வருமா? பத்திரம். முருகா, அப்பா அம்மா நல்லபடியா விழுதி ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா. அதுக்காக நானும் கணேசனும் தீ மிதிக்க போறோம். அது வரைக்கும் நீ இந்த கேசட்டை பத்திரமா பாத்துக்க முருகா. நான் வரட்டுமா? கொலை பண்றதுக்கு சின்ன ஐடியா தானே கொடுத்தேன். என்னைய ஒண்ணும் பண்ணாது. நான் தான் அவங்கள சதக்குன்னு குத்தனேன். தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் உள்ள தலனை. அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நான் இல்லன்னு பேணாத்துறீங்களே. இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. நம்மளவே ஏமாத்தி இந்த குட்டி பிசாசு நாம பண்ண கொலைய வீடியோ எடுத்துட்டாளா? இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேர்ந்தா தானே அவங்களுக்கு விடுதலை, நமக்கு தண்டனை. சேர விட மாட்டேன். இப்பவே இதை கொளுத்திடுறேன். எங்க டேப்பு டேப்புங்க என்னது? எங்க இருக்குது பாருங்களேன். நான் வச்சிருக்கேன். அந்த கேசட் யாருக்கிட்ட போயிருக்குங்கிறது எனக்கு தெரியும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி என் கைக்கு வரவழைப்பேங்கிறது எனக்கு தெரியும்.